இப்போ நம்மோடு மீண்டும் லெப்டினன்ட் கர்னல் கணேசன் இணைந்திருக்கிறார். சார், அடுத்தடுத்து இராணுவ தளபதிகள், பாதுகாப்புத்துறை அமைச்சரெல்லாம் சந்தித்து ஒரு ஆலோசனையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் பாதுகாப்புத்துறை ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுக்க இருக்கிறது, எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது. இப்போ உலக நாடுகள், பயங்கரவாதத்தினால் உலக நாடுகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நேரடியாகவும் அவர்கள் இந்தியாவிற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிற சூழலில் நம்ம ஒரு முழு யுத்தமாக இது இன்னும் மாறவில்லை. அதை நோக்கி பாகிஸ்தான் இந்தியாவை இழுத்து கொண்டு தான் இருக்கிறது. அது 22ஆம் தேதி பஹல்காம் பயங்கரவாதிகளுடைய கொடூர செயலுக்கு பிறகும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கும் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அத்துமீறல் நடைபெற்று இன்னைக்கு தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. குடியிருப்பு பகுதிகளில் அவருடைய தாக்குதலை நடத்தியிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. நாம் இலக்குகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துகிறோம். ஆனால் அவர்கள் அப்பாவி இந்தியர்கள் மீது, அப்பாவி மக்கள் மீது, குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்களே. அப்போ அந்த இராணுவம் அப்படித்தான் அந்த பயிற்சியை பெற்றிருக்கா? இப்போ வரலாறு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1971 பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தானை பிரித்து ஈஸ்ட் பாகிஸ்தானை பங்களாதேஷும், வெஸ்ட் பாகிஸ்தானவும் பிரிக்கிற அந்த இதில் போர் வெற்றி அடைஞ்சு பாகிஸ்தான் இராணுவம் நம்மகிட்ட சரணடைஞ்சதுக்கப்புறம் உலக ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் என்ன மாறுதல் நடக்குது, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், வார் மெஷின்ஸில் அந்த டெக்னாலஜி இப்போ ஒவ்வொரு இதுலேயும் அம்யூனிஷன்லேருந்து, ஏர்க்ராஃப்ட்லேருந்து, கன்ஸ்லேருந்து, ஷிப்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1979 சோவியத் யூனியன் அப்போ பைப்போலார் வேர்ல்டுன்னு இருந்தது. பைப்போலார்னா இந்த உலகமே 2 துருவங்களாக பிரிஞ்சிருந்தது. ஒன்று சோவியத் யூனியனோடையும், இன்னொன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோடையும். அந்த ஒரு காலகட்டத்தில் சோவியத் யூனியன் என்கிற ஒரு மிகப்பெரிய வல்லரசு ஆப்கானிஸ்தான் நாட்டை ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஒரு சில காரணங்களுக்காக ஆக்குப்பை பண்ணி இது பண்ணும்போது அதை எதிர்க்கிறதுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்ற நாடுகள் சேர்ந்து பாகிஸ்தான் என்கிற நாட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த வெளியிலேருந்து ஒரு 20,000-30,000 தீவிரவாதிகள் கொண்டு வர்றாங்க, முஜாஹிதீன்ஸ் கொண்டு வர்றாங்க. இது போக அவங்களே அவங்களுடைய நாட்டு மக்கள்ல இருந்து ஒரு 20,000-30,000 பேரை ட்ரெயின் பண்ணுறாங்க தீவிரவாதத்துக்கு. இவங்க ஒரு ஆர்மியை ட்ரெயின் பண்ணல, தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அடைக்கலம் கொடுத்து, பாகிஸ்தானுக்குள்ள உள்ள தீவிரவாதிகளோட சேர்ந்து அந்த சோவியத் யூனியன் என்கிற வல்லரசை எதிர்க்கிறாங்க. அமெரிக்கா கொடுக்கக்கூடிய கூலியான அந்த டாலர்ஸ்க்காக அன்னைக்கு ஆரம்பித்த அந்த தீவிரவாத இது பாகிஸ்தான் என்கிற நாட்டின் அமைப்பையே மாற்றியா இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை நம்ம திரும்பி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கும் பின்னாடியும் பாகிஸ்தான் எய்தர் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது என்பது உலக அரங்கில் தெல்ல தெளிவாக தெரியும், எல்லா உலக நாடுகளுக்கும் தெரியும். அதை பார்த்து வெட்கப்பட வேண்டிய அந்த நாடு, அதே அதனுடைய தலைவர்கள் உலக அரங்கில் எல்லாத்துலேயும் தெல்ல தெளிவாக சொல்கிறார்கள், நாங்கள் அதை செஞ்சோம். இந்த 22 ஏப்ரல் 2025 பஹல்காம் அட்டாக்கு அப்புறமா கூட அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவங்களுடைய எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் 30 வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா. ஆனால் செஞ்சுக்கிட்டு இருந்தோங்கிறது வீரம் கிடையாது, அது ஒரு கூலிப்படை மாதிரி. இப்போ நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கூலிக்காக கொலை பண்ணுறது மாதிரி பாகிஸ்தான் என்கிற நாடு ஒரு மிக கேவலமான கூலிப்படையுடைய ஒரு செயலை இத்தனை காலமாக செஞ்சுட்டு இப்போ இதனால் பாதிக்கப்பட்டது யாரு? நம் நாடு, நம் தேசியம். அதை கடந்த காலங்களில் பொறுத்தது போதும், இனிமேல் இந்த இது நாள் வரைக்கும் அவங்க பண்ண தீவிரவாதம் வேற. இப்போ 22 ஏப்ரலில் பண்ண தீவிரவாதம் டைரக்ட் அட்டாக் ஆன் தி ரிலிஜன், மெஜாரிட்டி ரிலிஜன் ஆஃப் தி கண்ட்ரி. 80% இந்துஸ் இருக்கக்கூடிய இந்த இந்துஸ்தான் பாரத நாட்டு மேலே 20% மற்ற மதம் சார்ந்தவர்கள் எப்படி இணக்கமாக ஒன்றாக சகோதரர்களால் வாருகிறார்கள். அதை கெடுக்க, அந்த அமைதியை குலைக்க இது நடந்த இந்த சதி செயலுக்கு பின்னால் யார் தீவிரவாதம் இருந்தாலும் சரி, அதை ஊக்குவிக்கிற அந்த இராணுவம் இருந்தாலும் சரி, அதை பதிலடி கொடுப்பது என்பது நம்ம தேசிய தலைமை 150 கோடி மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பாக ஒரு சூளுரைத்தார் 22 ஏப்ரல் 25 அன்றிலிருந்து இன்று வரை நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் எல்லாமே ஸ்கிரீனுக்கு பின்னாடி எல்லாமே நடந்தது. இன்னைக்கு இந்த தாக்குதல் மிகப்பெரிய வரவேற்பை உலக நாடுகள் மத்தியிலையும் பெற்றிருக்கு. நமது நாட்டில் கட்சி பாகுபாடின்றி
அனைத்து கட்சி தலைவர்களும், எதிர்க்கட்சி தலைவரும் சரி, மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இந்திய இராணுவத்தின் செயலை வரவேற்று பாராட்டி இருக்கிறது வந்து வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், அரசியல் மத மாற்றங்களை எல்லாம் கடந்து, கருத்து முரண்களை எல்லாம் கடந்து தேசம் என்று வருகின்ற பொழுது இந்தியாவுடைய மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்பார்கள். அதைத்தான் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றன. அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய இராணுவத்தினுடைய நடவடிக்கைக்கு துணை நிற்போம், இராணுவத்தினுடைய இந்த தாக்குதலை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம் என்று போற்றி இருக்கிறார்கள், வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் துணை நிற்போம் என்கிற ஒரு உறுதியையும் கொடுத்திருக்கிறார்கள். இது இந்தியா மக்களுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எண்ணத்தின் வெளிப்பாட்டை, தேசத்தினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு தருணமாக இதை பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு நாடு என்று இருக்கின்ற பொழுது ஒரு நாட்டுக்கான இராணுவம் என்று இருந்தால் அந்த நாட்டு மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மாற்றாக இருக்கக்கூடாது. ஆனால் பாகிஸ்தானில் அப்படி இல்லை. அந்த இராணுவம் என்பது ஒரு இராணுவ மரபு சார்ந்த இராணுவமாக இல்லை. அது ஒரு கூலிப்படை போல பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம், பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி, பயங்கரவாதிகளை ஊக்குவிப்பது, அவர்களே பயிற்சி கொடுத்து அனுப்பி வைப்பது, பயங்கரவாதிகள் பிடியில் சிக்கியிருக்கிற இராணுவம் பயங்கரவாதத்தினுடைய ஒரு பிரிவாகத்தான் செயல்பட்டிருக்கு என்றெல்லாம் நீங்கள் விரிவாக குறிப்பிட்டீங்க கர்னல். அதில் இன்னொரு விஷயமும் பார்க்கின்ற பொழுது முகாம்களை தான் நம்ம குறிவைத்து நடத்தியிருக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் என்னென்ன விவரங்கள், லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட அமைப்புகளுடைய முகாம்களை தாக்குதல் நடத்திருக்கோம்னு ஒரு விவரத்தையும் இந்தியா வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் விரிவாக யாரெல்லாம் இருந்தாங்க, ஏன்னா இந்த கடந்த 22ஆம் தேதி பஹல்காம் தாக்குதலிலே மூளையாக செயல்பட்ட அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவினுடைய ஒரு நிழல் அமைப்பு தான் இந்த தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் லாகூரில் பொதுமக்கள் நிறைந்த பகுதிகளில் அவர் பாதுகாப்பாக வச்சுருந்தார். இந்த தாக்குதலுக்கு பிறகு அவருக்கான பாதுகாப்பை 4 மடங்கு பாகிஸ்தான் அதிகப்படுத்தியிருக்கு. பாகிஸ்தான் இராணுவத்துடைய 4 மடங்கு உள்ளூர் காவல்துறை, அப்புறம் அந்த அமைப்பு, அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய பாதுகாப்பு, இராணுவமே 2 அடுக்கு என்று 4 அடுக்கு பாதுகாப்பை கொடுத்ததெல்லாம் அங்கே செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. இவ்வளவுக்கு பிறகும் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் ஏன் அந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு மீண்டும் மீண்டும் துணை போயிருக்கு, இல்லை அவங்கள்ட்ட சிக்கி அவங்க சொல்கிறத கேட்குற நிலைமைக்கு ஒரு எந்த அரசாக இருந்தாலும் பயங்கரவாதிகளுடைய கைப்பாவையாக இருக்காங்க. பாகிஸ்தான் என்கிற நாடு, அதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சீஃப் 16 ஏப்ரல் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு மத அடிப்படையில் அந்த நாடு அமைஞ்சது துரதிருஷ்டவசமானது. இந்த நாட்டை 1947 சுதந்திரம் வழங்குவதற்கு முன்னால் மத அடிப்படையில் 2 நாடாக பிரித்தது மிக மிக துரதிருஷ்டவசமானது. இப்பொழுது நம்ம 1976 நம்ம கான்ஸ்டியூஷனில் இது செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம மாற்றி அந்த வார்த்தையை கொண்டு வந்தோம். ஆனால் பாகிஸ்தான் இன்று இஸ்லாமிய கண்ட்ரி அப்படிங்கிறது, நாங்கள் இந்த தேசமே இஸ்லாமிய கண்ட்ரி, அது தவறில்லைன்னு ஒன்றும் சொல்லலை. அது எப்போ வரைக்கும் அந்த ரிலிஜியஸ் இஸ்லாமிஸ்டாக இருக்கோ அது வரைக்கும் ஓகே. ஆனால் அந்த இஸ்லாம் அப்படிங்கிற மதத்தை சார்ந்த மற்றவர்களை காஃபிர் என்று கூறுவதும், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் இருக்கவே கூடாது என்று நினைப்பதும் காலத்தின் போக்கில் அவர்களுடைய இராணுவம் திணித்தது இந்த எண்ணங்கள். இதைத்தான் அவங்க சீஃபும் சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இராணுவம் கடந்த 5 முறை இராணுவ ஆட்சி வந்தது பாகிஸ்தானில். இது எதை காட்டுது அப்படின்னா, அவங்களுடைய சிவில் கவர்மெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வீக்கான ஒரு செட்டப். அவங்களுடைய தலைமை, அதாவது அரசியல் தலைவர்கள் யாருமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததும் கிடையாது, ஒரு மொராலிட்டிங்கிறது இருந்ததும் கிடையாது. அவங்களுக்குள்ள இந்த கரப்ஷன், மற்றபடி எல்லாமே ஒரு அதிகாரத்துக்காக எது வேணால் செய்வாங்க, எந்த லெவலுக்கும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபைட்டிங்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த இராணுவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 79க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு எப்படி அவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி மாறினதுக்கப்புறம் இந்த இராணுவம் மூலமாக தான் இந்த நாட்டுக்கே வருமானம் வர ஆரம்பித்தது. அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம பார்க்கணும்.
அந்த இராணுவத்தோடைய இது மூலமாக அமெரிக்கா வந்து இப்போ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்தது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுத்தது. ஸோ இராணுவம் மிக முக்கியமான நிலையை வந்து அங்கே வந்து அடைஞ்சிருச்சு. இப்போ அந்த இராணுவம் அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதனுடைய ரெலிவன்சி இருக்க வேண்டும் என்றால், தீவிரவாதம் அணையாமல் அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கும் எண்ணத்தில் வந்து செய்த இந்த பயணம் இப்பொழுது என்ன ஆச்சுன்னா, தீவிரவாதிகளோட பிடியில் அந்த இராணுவம் சிக்கிக்கொண்டு இன்று அது அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் மதில் மேல் பூனையாக உட்கார்ந்திருக்கிறது. இது சிவிலியன் கவர்மெண்ட்டை போய் அடைக்கலமடைந்து ஒரு நல்ல ஒரு டெமோக்ரஸி மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த இராணுவத்தின் தலையீடு இருக்கக்கூடாது என்பது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இராணுவம் என்பது இராணுவ வேலைக்காக மட்டுமே உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு கூலிப்படை வேலைகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் இப்பொழுது என்னவாயிற்று என்றால், அந்த இராணுவ தளபதிகள், அந்த இராணுவங்கள் எல்லாமே தங்களுடைய சேஃப்டி அண்ட் ரெலிவன்ஸை பாதுகாப்பதற்கு தீவிரவாதிகளுடன் துணை போவதனால் இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்திருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த மொத்த கட்டமைப்பு, தீவிரவாதிகளின் கட்டமைப்பை மட்டும் அழிப்பது இல்லாமல் இந்த இராணுவத்தின் கட்டமைப்பையும் மாற்ற வேண்டும். அதற்கு வந்து முன் வருவதற்கு தைரியம் உண்டா பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு, அரசியல்வாதிகளுக்கு என்றால் இல்லை. அவங்களால் அந்த ஸ்பைன் பேக்போன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. இதை வந்து மாற்றுவதற்கு அவர்களுக்கே அந்த எண்ணம் உள்ளதா, அந்த இராணுவத்திற்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்போ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஒன்று வந்து தான் பாகிஸ்தான் மக்களையும் பாகிஸ்தான் நாட்டையும் அந்த இராணுவத்திட்டிருந்தும் தீவிரவாதத்திட்டிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வரும்போது, இந்தியா என்கிற வல்லரசு, இந்த நாடு, மிகப்பெரிய பாரத தேசம் வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்து இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அண்டை நாடு என்று ஒன்று இருந்தால் அது சுமூகமான நட்புறவோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த தீவிரவாதத்தை உற்றோடு அழிக்க வேண்டும். அந்த இராணுவத்திற்கு ஒரு பதிலடி கொடுத்து அந்த இராணுவத்தின் உள்கட்டமைப்பை மாற்ற வேண்டும். அதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கையும் நமது தேசிய தலைமை இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்திய தேசம் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த முயற்சி என்பது இந்தியாவிற்காக மட்டுமல்ல, அண்டையில் இருக்கிற பாகிஸ்தானுக்காகவும் சேர்த்துதான் என்று உங்களுடைய இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அதே நேரத்தில் இன்னொன்று சார், இப்போ நீங்கள் ஒரு இராணுவ அதிகாரியாக போர் களத்தில் நீங்கள் நின்றுருந்துருக்கீங்க. இப்போது இந்திய இராணுவத்தினுடைய வீரர்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுக்கு நீங்கள் நேரில் நிறைய பார்த்துருப்பீங்க. நாங்கள்லாம் கேட்டு தான் அதை தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்திய இராணுவத்துடைய அர்ப்பணிப்பு, கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பெருமிதமாக நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே அந்த பக்கம் எடுத்துட்டா பாகிஸ்தானில் இராணுவ தளபதி, உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள்லாம் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வேலையை விட்டே போயிட்டாங்க. இந்த சூழலில் 22ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்துங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இராணுவ வீரர்களும் உயரதிகாரிகளுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணியாமல் வேலையை விட்டே போகிறதாலாம் சொல்கிறாங்களே சார், இது எந்த அளவுக்கு சரி சார்? அது அப்போ அந்த இராணுவ கட்டமைப்பு அங்கே ரொம்ப மோசமாக தான் இருக்கா? இப்போ இந்த இராணுவ கட்டமைப்பு, அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மக்களாட்சி, இந்திய தேசத்தின் மக்களாட்சியை பார்த்திங்கன்னா, நம்ம இராணுவத்துக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குது, கோட்பாடுகள் இருக்குது. இப்போ ஒரு இராணுவ தளபதியோ, ஒரு ஏர்ஃபோர்ஸ் நேவியோட ஒரு தளபதியோ யாராவது பப்ளிக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது ப்ரியாராக வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் கிளியர் பண்ணுற மாதிரி அரசியல் அல்லாத தேவைப்பட்ட மட்டும்தான் அது வந்து பப்ளிக்ஸில் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுக்க முடியும். ஆனால் இதை தவிர நம்ம இந்திய நாடு இது வரைக்கும் வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவசியம் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டோ ஏதோ வச்சு இது பண்ணது தன்னிச்சையாக வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்ததே கிடையாது எந்த ஒரு சப்ஜெக்ட்லையும். ஆனால் அதே இது அண்டை எதிரி நாடான பாகிஸ்தானுடைய இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தளபதியாக இருந்தாலும் சரி, தளபதியை விடுங்க, அவங்க இதில் உள்ள ஐஎஸ்ஐ சரி, மிடில் லெவல் இராணுவ அதிகாரிகளும் சரி, அவங்களுடைய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவே தீவிரவாதத்தை ஓப்பனாக அவங்க சப்போர்ட் பண்ணுறத வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அவங்களோட 16 ஏப்ரல் 2025 அன்று அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆசிம் முனீர் வந்து அவர் யூனிஃபார்மில் வந்து பேசுகிறார். இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் வரலாறுல நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவர் பேசிக்கலி ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக இருக்கலாம், மதராசாவில் படித்தவராக இருக்கலாம்.
ஆனால் ஒரு இராணுவம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த இராணுவ அதிகாரியாக இருக்கிறதுக்கான ஒரு சில கடமைகள் அவருக்கு இருக்குது, அந்த ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது. அந்த மீறி வந்து அவங்களுடைய இது செயல்படுவாங்க அப்படிங்கிறது வந்து வரலாறு இருக்குது, வரலாறு. ஆனால் இது அவங்கள வந்து நம்மளோட கம்பேர் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, அது யாரோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்தியன் ஆர்மி வந்து இது நாள் வரைக்கும் இட்ட கட்டளையை மீறி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சது கிடையாது. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.